இன்றோடமாக நாம் சற்று நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நம்மோடு இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தை நம்மோடு கூட துவக்கின எத்தனையோ பேர் அவர்கள் ஜீவனோடு கூட இல்லை. ஆனாலும் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆண்டவர் கடந்து வந்த நாட்களெல்லாம் கண்ணின் கருமணியைப் போல உங்களை என்னையும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிராக வந்த எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்களை நாம் தாண்டி வரும்படியாக, நாம் அதை ஜெயித்து வரும்படியாக, நாம் அதை மிதித்து வரும்படியாக, நாம் அதை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் சோதரிப்போமா. சோதரம், 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 சோதரம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். உடைய அன்பு பெரியது, உடைய கிருபை பெரியது அப்பா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய கிருபையை எண்ணி, அவருடைய இரக்கத்தை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற எல்லா நடத்தலுக்காக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வேறொன்றுமில்லை, நன்றி நிறைந்த ஒரு இருதயம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை இம்மட்டு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. அவரே நம்மை இதோ அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவரே இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரே இதுவரைக்கும் நம்மை போஷித்திருக்கிறார். அவரே இதுவரைக்கும் நம்மை உடுத்துவித்து நம்மை மகிழ்ந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. இந்த பாடலோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர்,
கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவர் இது நாள் வரைக்கும் நமக்கு அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். அவர் போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்திருக்கிறார். ஆக அந்த ஆண்டவரை மட்டும் நம்மை நடத்தி வந்த அந்த இம்மானுவேலரை, அந்த எபினேசரை நாம் தொடர்ந்து உயர்த்துவோம். நன்றியோடு கூட நாம் அவரை பாட பாட இதோ அவரை ஸ்தோத்தரிக்க தேவன் தம்முடைய கிருபையை நம்மிலே பெருகச் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிற ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினால் நன்றியோடு கூட நாம் ஆண்டவரை தொடர்ந்து நாம் பாடி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகள் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார், அதை எண்ணினவர்களாக. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் பாடுவோம். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. மே மாதத்தில் இந்த 4ஆம் தேதி வரைக்கும் நம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி
சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா. ஜனவரி மாதத்துல மார்ச் ஏப்ரல் இந்த வாழ்க்கையில் வந்து எல்லா தடைகளையும் மாற்றினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரம், தளர்ந்து போன நேரம் தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை முழுமையாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற எமது இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நல்ல நாமத்தினாலே இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த முதல் மாதத்திலும் இந்த முதல் வாரத்திலும் கடந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு கூட சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வைத்து நம்மோடு கூட இடைப்பட்டார். உன்னதமான மறைவை தரும் தேவன் என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். நாம் அதை தியானித்தோம். உன்னதமான மறைவு தரும் தேவன், அந்த உன்னதமான மறைவிடத்தில் யார் தங்க முடியும்? 4 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, சங்கீதம் 32 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வைத்து அக்கிரமத்தை அறிக்கை செய்கிறவர்கள் அந்த உன்னதமான மறைவிடத்தை அவர்கள் பெற முடியும் என்பதையும், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வைத்து தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பவர்கள் அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி தேவ ஆலயத்தை வாஞ்சிப்பவர்கள், தேவ ஆலயத்தை தங்கியிருப்பவர்கள் அவர்கள் அந்த மறைவிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வைத்து ஆண்டவரை பாடி துதிப்பவர்கள் அந்த மறைவிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காட்டுப்புறாவை போல இதோ ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறவர்கள் அந்த மறைவிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், இன்னும் வேதத்தில் பிரியமாக இருப்பவர்கள் 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனம் மற்றும் 113ஆம் வசனத்தை வைத்து வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் இந்த மறைவிடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் அந்த உன்னதமான தேவன் தருகிற அந்த மறைவிடத்தை, உன்னதமான தேவன் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். 92ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். இன்னொரு முறை வாசிங்கள். கர்த்தாவே,
நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனித வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது மனித வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறதை, பல உயர்வு தாழ்வுகள் வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உன்னதமான தேவன். அதனால் தான் நாம் எபிரேயரில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். மரணத்தை அவர் சிலுவையிலே ஜெயித்து பாதாளத்தை வென்று எழுந்தவர். எந்த மனிதனோடையும் நம்முடைய ஆண்டவரை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. புத்தர் இயேசு காந்தி பிறந்தது என்று சொல்லி புத்தரோடு காந்தியோடு கூட இயேசுவை ஒப்பிடுவார்கள். அவர்கள் கல்லறைகளெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் கல்லறை வெறுமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உன்னதமான தேவன். அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் செய்கிற சில கிரியைகளை இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம். உன்னதமானவரின் மறைவை தருகிற ஆண்டவர், இந்த உன்னதமான தேவனுடைய அவருடைய கிரியைகளை நாம் ஒரு 3 அல்லது 4 காரியங்களை சுருக்கமாய் பார்ப்போம். 21ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். 21ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமானவருடைய தயவினால் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தாவீது ராஜா பல சவால்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தவர். சவுல் அவரை விரட்டி விரட்டி அடிக்கிறார். கிட்டத்தட்ட 20-21 முறை அவரை கொல்வதற்கு பல எத்தனங்களை அவர் செய்கிறார். அவர்கள் ஒன்றும் கைகூடி வரவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்சலோம் அவரை சொந்த மகன் அவரை கொல்வதற்கு முயற்சி பண்ணுகிறார். பெலிஸ்தர் நிமித்தமாக அவன் ராஜ்யபாரம் பண்ணின நாட்களெல்லாம் அவருக்கு எதிராக பல போர்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் உன்னதமானுடைய தயவினால் அசையாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் தான் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு எதையெல்லாம் உங்களை அசைத்து கொண்டிருக்கிறது? நம்மை அசைக்கிற காரியங்களிலே ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கட்டும். தாவீது ராஜாவை அசைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த போதும் ஆண்டுடைய தயவினால், உன்னதமானவருடைய தயவினால் அசையாதிருப்பேன், உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை அசைத்து பார்க்கக்கூடிய பல காரியங்கள் வரும்போது, ஆண்டவரே உம்முடைய தயவை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். அப்போ அந்த தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அந்த தயவை நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் நிமித்தமாக, கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்பது நிமித்தமாக அந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி பல பிரச்சனைகள் மத்தியிலும் அவன்
ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவராக, அபிஷேகம் பண்ணவருக்கு மேலே சவுல் என்னதான் தன்னை விரட்டி விரட்டி அடித்தாலும் அவரை வீழ்த்த, அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அபிஷேகம் பண்ணப்பட்டது ராஜா மேலே என் கையை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே அவன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவரை கொலை செய்யாமல் விட்டுவிடுகிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் தான் அப்போஸ்தலர் 13:22 ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அங்கே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய தயவுனால அசையாத ஒரு வாழ்க்கையை இந்த தாவீது பெற்றுக்கொண்டார். தேவ தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த 7ஆம் வசனம் 21ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்றவனமாக ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசையாதிருப்பார் என்கிற இந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஒரு அசையாத ஒரு உறுதியான வாழ்க்கையை உன்னதமானவருடைய தயவினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மே மாதத்தில் உன்னதமானவருடைய தயவினால நான் அசையாது இருக்க, அவர் மேல் இன்னும் நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். இரண்டாவதாக 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானுடைய மறைவு இரண்டாவது நமக்கு பாதுகாப்பை தரும். உன்னதமான தேவன், உன்னதமானுடைய தயவுனால நாம் உறுதியாக இருப்போம். உன்னதமான தேவனுடைய மறைவு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் தனக்கு எதிராக எதிராளிகள் வந்தபொழுது அவன் ஆண்டவருக்கு துதிக்கக்கூடிய பாடற் குழுவை அங்கே முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பாடற் குழுவை முன்வைத்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் என்றார். பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. இங்கே உன்னதமான மறைவு, இங்கே கர்த்தர் இந்த யோசபாத்துக்கு மறைவிடமாய் இருப்பதை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறதை அங்கே கீழ்ப்படிந்து செய்கிறான். பாடற் குழுவை முன்பாக நிறுத்துகிறான். ஒரு சண்டைக்கு போகும்போது வீரர்களை, போர் வீரர்களை முன்னே நிறுத்துவார்கள். ஆனால் ஆண்டோடைய ஆலோசனையின்படி, ஆண்டோடைய வசனத்தின்படி, ஆண்டோடைய வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிந்து பாடற் குழுவை முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை பாருங்கள். போத்திபாரின் மனைவி அவளை பாவம் செய்ய
தூண்டின போது அவர் கர்த்தருக்குள் தன்னுடைய மறைவிடத்தை அவன் தெரிந்து கொண்டு, என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தரை தன்னுடைய மறைவிடமாய் கொள்கிறதை பார்க்கிறோம். நோவா பேழையை உண்டு பண்ணி அது நிமித்தம் இந்த முதல் உலக அழிவிலே தன்னையும் தன் குடும்பத்தோடு கூட மற்ற எல்லா ஜீவராசிகளையும் அவன் மறைவாக காப்பாற்றிக் கொள்கிறதை, பாதுகாத்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த சோதோமை விட்டு தப்பித்து ஓடு என்று சொன்னபொழுது அங்கே அவருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிறதை பார்க்கிறோம். இவனை தூதர்கள் பிடித்து கொண்டு எதிரே இருக்கிற மலைக்கு கொண்டு போய் தப்புவிக்கிறதையும் நாம் அறிகிறோம். ராஜாக்களில் வாசிக்கும் போது காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி கானாவூர் கல்யாண வீட்டாருக்கு சொன்ன பொழுது அங்கே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த போது உன்னதமானவருடைய மறைவு அங்கே ஒரு பாதுகாப்பாய் மாறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மறைவிடமாக, நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ நாம் இங்கே பார்த்தோண்டமாக நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். மலையாய் நம்பின மனிதர்கள் மாறிப்போனாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பானவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் ஒருபோதும் அந்த மறைவிடத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆக உன்னதமான தேவன் அவருடைய தயவினால, உன்னதமான தயவினால நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். உன்னதமான மறைவிடத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. மூன்றாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உன்னில் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவர் தம்முடைய தயவினால நம்மை உறுதிப்படுத்துகிறார். உன்னதமானுடைய மறைவு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. மூன்றாவது, உன்னதமானுடைய பலன் நம்மேல் இறங்கும் பொழுது சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாக மாறுகிறது. அல்லேலூயா. உன்னதமானுடைய பலன் உன்மேல் இறங்கும். அங்கே மரியாள் மேலே உன்னதமானுடைய பலன் இறங்கின பொழுது கன்னி வயிற்றில் ஆண்டவர் உற்பத்தியாகி அவர் பிறக்கிறதை, இந்த உலகத்தில் இயேசு பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னதமானுடைய பலன் நம்மேல் இறங்கும் பொழுது நமது பலவீனங்களில் ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தில் ஒரு பலனை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். முடியாது என்கிற இடத்துல உன்னதமானவரே உம்முடைய பலனை என்மேல் இறக்கும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது ஆண்டவர் இறங்கி அவர் அற்புதங்களை செய்வார். அப்போ இங்கே சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, அங்கே மரியாள் என்ன செய்கிறார்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாக, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக உன்னதமாடைய பலன் அங்கே மரியாள் வயிற்றில் பிறந்து சாத்தியம் இல்லாதவர்கள் சாத்தியமாகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மே மாதத்தில் சாத்தியமில்லாத காரியங்கள், இது எனக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் எனக்கு நடக்கவே நடக்காது என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால்
உன்னதமானவரே, உம்முடைய பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவன் அவர் நம்மிலே சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குவார். அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாக நாங்கள் உம்முடைய உன்னதமான பலனை சார்ந்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். நான் அவரை நம்பியிருந்த அவர் என்னை வழியிலே நட்டாற்றிலே விட்டு சென்றார் என்று சொல்கிறோம். இதோ நீ உன்னை வருவேன் என்று சொல்லிதானே உன்னை நான் நம்பினேன், இப்படி என்னை விட்டுவிட்டாயே என்று மனிதர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் உன்னதமான ஆண்டவர் தம்முடைய பலத்தை நம்மேலே அவர் இறக்கும்போது சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாகும். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாதனாலே வரவேண்டியவர்கள் சில வராமல் போகலாம். ஆனால் ஆண்டவரே நம்மில் இருக்கும்போது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி நாம் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்மை மரியாதை போல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான்காவதாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். உன்னதமான தேவன் எப்படிப்பட்ட காரியங்களில் கிரியை செய்கிறார்? உன்னதமானுடைய தயவினாலே நாம் உறுதிப்படுவோம். உன்னதமானவருடைய மறைவிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. மூன்றாவது, உன்னதமானுடைய பலன் நம்மேல் இறங்கும்போது சாத்தியமில்லாதவர்கள் சாத்தியமாகும். 4, உன்னதமான தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னதமான தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே இந்த 14ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்களுக்கு எதிராய் 4 ராஜாக்கள் சண்டை போடுகிறார்கள். அப்பொழுது இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை தோற்கடிக்கிறார்கள். அப்படி தோற்கடித்த நிமித்தமாக அந்த தோற்கடிக்க இடத்தில் இருந்த லோத்தையும் அவருடைய உடைமைகளையும் இந்த 4 ராஜாக்கள் அடிமையாக கொண்டு போய் விடுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் அவன் தன்னோடு இருந்த அந்த 300 சில்லறை அந்த மக்களோடு கூட சேர்ந்து, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு சிறு கூட்டத்தை அழைத்து கொண்டு போய் அந்த ராஜாக்களோடு கூட சண்டை போட்டு அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் அங்கே நான் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆ ஆ 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து என்ன பண்ணுறான்? அங்கே அவர்களை மேற்கொள்கிறதையும் சகல பொருட்களையும் அவன் திருப்பிக் கொள்கிறதையும் நாம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் இந்த உன்னதமான தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெறுகிறார். அங்கே நாம் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்தில் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வர்றார். பாருங்க, அந்த இடத்துல
திடீரென்று ஒரு மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவை வேதம் சொல்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த இந்த சாலேமின் ராஜா அப்பமும் திராட்சரசமும் அங்கே கொண்டு வந்து, அடுத்த வசனம் சொல்கிறது, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தனக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்த மெல்கிசேதேக்குக்கு அங்கே ஆபிரகாம் தசமபாகங்களை கொடுக்கிறதை பின்னாலே உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் அந்த 20ஆம் வசனத்தில் அந்த சத்துருக்கள் சொல்கிறாங்க, உன்னதமான உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மெல்கிசேதேக் சொல்கிறாரு. அவருக்கு தசமபாகத்தை இங்கே ஆபிரகாம் கொடுத்த பிறகு சோதம் ராஜா ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாரு, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது தான் ஆபிரகாம் சொல்கிறார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமி உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு தன் கையை உயர்த்தி சொல்கிறான். ஆண்டவருக்கு கையை உயர்த்தி நீர் எதுவும் எனக்கு தரண்டா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லிவிட்டு தான் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்தி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் தனக்கு இருக்கிறது என்பதை அங்கே சோதோம் குமார ராஜாவிடத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் இந்த பூமியின் எந்த ஒரு காரியங்களும் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. இங்கே சோதோமின் ராஜா சொல்கிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், ஒரு சரட்டை கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே வானத்தை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக அவர் தன் கைகளை உயர்த்தி சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்ன? இங்கே ஆபிராம் ஆண்டவரையே அதிகமாய் விசுவாசித்து இருந்தான். அல்லேலூயா! என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். இந்த சோதோமின் ராஜா இந்த பொருட்களை ஒருபோதும் ஆசீர்வதிக்காது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகினால் அந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி கர்த்தரை முழுமையாய் இந்த ஆபிராம் விசுவாசித்து இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக உன்னதமான தேவன் என்பதற்கு எபிரேய பதத்திலே எல் எலோஹீம் என்கிற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. எல் என்றால் தேவனையும், எலோஹீம் என்றால் உன்னதமான என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. எல் தேவன், எலோஹீம் உன்னதமான தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறபடினால் இந்த உலகத்தின் நன்மைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி இங்கே ஆபிராம் சொல்கிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக பின்னாலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாகி ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் உனக்குள்ளே அனைத்து ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். காரணம், தன்னை ஆசீர்வதிப்பவர் ஆண்டவர் ஒருவர்தான் என்பதை இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். இந்த மே மாதத்தில் ஒருவேளை நம்மை நோக்கி சோதோமை போன்ற ராஜாக்கள் உலகத்தின் பொருட்களை காட்டி
உலகத்தின் மற்ற மேன்மைகளை காட்டி இது வழியாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பல காரியங்களை செய்ய நினைத்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நாம் எப்பொழுதும் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அவரே உன்னதமான தேவன். அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனுடைய தயவுனால நாம் அசையாது இருப்போம். அந்த உன்னதமான மறைவில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த உன்னதமானுடைய பலத்தில் சாத்தியமில்லாதவை சாத்தியமாகும். அந்த உன்னதமான தேவன் ஒருவரே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் ஒருவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த காரியங்களை சொல்லி ஆபிரகாமை அங்கே ஆண்டவர் அவர் பின்னாலே ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாளில் உன்னதமான மறைவை தருகிற தேவன், நான் என் அன்பான மகனே மகளே உனக்கு உன்னதமான தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்றைக்கு மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தது போல இன்றைக்கு இந்த முதல் ஆறானில், இந்த முதல் ஞாயிறில் உங்களுக்கு எனக்கும் இதோ சாலேமின் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் தேவன் தம்முடைய அப்பத்தையும் தேவன் தம்முடைய திராட்சரசத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்கிற நாம் அந்த ஆபிரகாமை போல, ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதிப்பவர், இந்த மே மாதத்திலும் நீர் ஒருவரே இந்த நாளில் இந்த பந்தியில் கலந்து கொள்கிற எங்களையும் இன்னும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்று உணர்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அநேகர் இந்த நாளில் நம்முடைய தசமபாகங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பந்தியில் கலந்து கொண்ட ஆபிரகாம் அன்றைக்கு மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தது போல ஒவ்வொரு மாதமும் நாம் ஆண்டவருடைய பந்தியிலே கலந்து கொண்டு அவருக்கு நம்முடைய கனத்தை, இதோ அவருக்கு அவருக்குரியதை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை ஆசீர்வதிப்பவர், உன்னதமான தேவன் நீர் என்னை ஆசீர்வதியும். மனிதன் எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் செய்தால் அதை சொல்லிக்காட்டியே என்னை அவமானப்படுத்தி விடுவான், என்னை அவன் வேதனைப்படுத்தி விடுவான். இதோ உம்மாலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உம்மாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மேடையை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தலை வணங்குவோம், கண்களை மூடுவோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், அசையா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், வாதையுங்கள் கூடாரத்தை அணுகாது மகனே, உள்ளாப்பு நீரிடாது மகளே. அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய தயவினால் நாங்கள் அசையாது இருக்க, உன்னதமான தேவனுடைய மறைவில் நாங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, உன்னதமான தேவனுடைய பலத்திலே நாங்கள் சாத்தியமில்லாதவர்களை சாத்தியமாக்கி கொள்ள, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தார். நாங்கள் ஆண்டவரே இதை அனுபவிக்க, உம்மை முழுமையாய் நம்பி இருக்க, உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய, உமக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.